ஒரு நொடிக்கு கற்பனை செய்து பாருங்கள். பூமியே இருட்டில் மூழ்கி உலகமே சுவாசத்தை நிறுத்திய அந்த தருணம். அதில்தான் வராக அவதாரத்தின் அற்புதம் தொடங்குகிறது. ஹிரண்யாக்ஷனின் அகங்காரம் வரம்பை மீறியது. தன் வலிமையை பெருமையுடன் காட்ட பூமி தேவியையே பாதாளத்தின் அடியில் உள்ள அகிலாண்ட சமுத்திரத்தில் மூழ்கடித்தான். இந்த அச்சத்தால் நடுங்கிய பிரபஞ்சத்தில் பிரம்மா தியானத்தில் அமர்ந்தபோது அவரது மூக்கிலிருந்து ஒரு சிறிய வராக வடிவம் வெளிப்பட்டது. அப்போது யாரும் அறியவில்லை அது உலகை காப்பாற்றப் போவது என்று. அந்த சிறிய உருவம் கண நொடியில் வானத்தை எட்டும் அளவுக்கு விரிந்தது. காலையும் கர்ஜனையும் ஒளியையும் ஒன்றாக கொண்ட மகா வராகன் உருவானான். அலைகளை 1000 அடி உயரம் எழுப்பியபடி வராகன் அகிலாண்ட சமுத்திரத்தில் இறங்கினான். இருட்டின் அடியில் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த பூமி தேவியை தேடிக்கொண்டே. பாதாளத்தின் அடியில் நீரால் சூழப்பட்டிருக்கும் பூமி தேவியை கண்ட அந்த நொடியில் வராகனின் கண்களில் கருணையும் பொறுப்பும் பிரபஞ்ச ஒளியாய் பிரகாசித்தது. அவன் தனது துதிக்காலை கீழ் இறக்கி அன்போடு பூமி தேவியை தூக்கினான். அந்த தருணத்தில் பூமியில் இருந்த நீர்த்துளிகள் கூட தெய்வீக நட்சத்திரங்களைப் போல ஜொலித்தன. அதற்கிடையில் ஹிரண்யாக்ஷன் பெரும் கர்ஜனை எழுப்பினான். இந்த பூமி எனது. அவன் கண்கள் தீ போல எரிந்தன. நீர் பிளந்தது. சமுத்திரம் சத்தத்தால் நடுங்கியது. வானமே அதிர்ந்தது. அப்படி பிறந்தது வராகன் மற்றும் ஹிரண்யாக்ஷன் இடையேயான மகா யுத்தம். நீண்ட போராட்டத்திற்கு பின் வராகன் தனது துதிக்காலின் சக்தியால் அசுரனை வீழ்த்தினான். அந்த நொடியில் உலகமே மீண்டும் உயிர் பெற்றது. போரின் பின் பூமி தேவியை தன் துதிக்காலில் தூக்கிக் கொண்டு சமுத்திரத்திலிருந்து மேலெழும் வராக வடிவம் தெய்வங்களின் மலர் மழை பொழிந்த அதிசய தரிசனம். பூமியை விழுங்கிய இருள் அகங்காரத்தின் சக்தி, அதை மீட்ட ஒளி தெய்வம் அளிக்கும் கருணை. நம் வாழ்க்கையிலும் இருள் வரலாம், ஆனால் ஒரு வராகன், அதாவது ஒரு தெய்வீக சக்தி, எம்மை மீண்டும் வெளிச்சத்துக்கு எழுப்பும்.